அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் பல்வேறு விதமான விஷயங்கள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய தாக்கத்தால் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போகுது, இந்த மாதிரி அற்புதங்களாக இருக்க போதா இல்லை ஆபத்தாக இருக்க போதா அப்படின்ற தகவலை நிச்சயமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ மகர ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. நிச்சயமாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கலாம். ஸோ இதனை தொடர்ந்து மகர ராசியில் வறுமையில் கஷ்டப்படக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரலாங்க. அதுபோல் நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மகர ராசி நேயர்கள் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை வீட்டில் இருந்தபடியே சிம்பிளாக நீங்கள் செய்து முடிக்கலாம். ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் கடைசியாக நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல மகர ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா தாமதமான போக்கு கண்டிப்பாக தெரியலாம். உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக மதிப்புகள் அதிகரிக்கும். அதுபோலவே உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சு போல் மற்றவர்கள் நிச்சயமாக நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு திறமை இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதனால் அளவுடன் பேசுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தலாம். உங்களுடைய உடைமைகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது ரொம்பவே சிறப்பாக இருக்கலாம். வாகனங்களில் செல்லும் போது ரொம்பவே கவனம் முக்கியம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது வேகமான போக்கு நிச்சயமா உங்களுக்கு தெரியலாம். சரக்குகளை அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வைப்பது உங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலுமே நீங்கள் பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோலவே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் பைசலாகக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கலாம். செய்யும் வேலை பற்றி உங்களுடைய மனதில் திருப்தியற்ற எண்ணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம். இதை அனைத்துமே இந்த காலகட்டங்களில் நீங்க கவனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது ஒரு வகையில உங்களுக்கு நன்மையை தரலாம். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா திடீர் மன வருத்தங்கள் அடையும்படியான சூழ்நிலை நிச்சயமா வரலாம். ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்கள் இந்த மாதிரி காலகட்டங்களில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் அனுசரித்து போகிறதுல எந்தவித தப்புமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அனுசரித்து போகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை நிச்சயமாக நீங்கள் தீர்க்கலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து வைப்பது இந்த காலகட்டங்களில் ரொம்பவே முக்கியம். வீண் பிரச்சனைகளில் பெண்மணிகள் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது உங்களுக்கு நன்மைக. அதாவது இந்த காலகட்டங்களில் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாக தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இந்த காலத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொண்டாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை தரலாம். அதுபோலவே கவனமாக அடுத்தவர்களிடம் பழகுவது உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கலாம். ஸோ இந்த காலகத்து முழுமையாக மகர ராசினியர்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் முக்கியமாக நீங்கள் பின்பற்றக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு.
இந்த 2 விஷயத்தை மட்டுமே நீங்க பின்பற்றாலே உங்க வாழ்க்கையில எந்தவித பாதிப்பும் நிச்சயமா ஏற்படாது. மகர ராசியில உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களின் காரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம். மனக்குழப்பங்கள் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகலாம். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரலாம். காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியலாம். அடுத்ததாக மகர ராசியில திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் நீங்க நினைக்காதபடி கிடைக்கலாம். விளையாட்டுகளில் ஈடுபாடு நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். உயர்வான எண்ணங்களுடன் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் நட்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சில நேயர்களுக்கு நிச்சயமா உண்டாகலாம். அதுபோலவே உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து இந்த காலகட்டங்களில் ஒரு முடிவுக்கு வரலாங்க. ஸோ ஆரோக்கிய ரீதியாக பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னே சொல்லப்படுது. மகர ராசியில் அவிட்டம் 1, 2ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இந்த காலகட்டங்களில் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வசதி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நிச்சயமா நீங்கிடும். வழக்கு விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா சாதகமான போக்கு நிச்சயமா உங்களுக்கு தெரியலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கலாம். ஸோ அதுபோலவே இந்த காலகட்டங்களில் மகர ராசி நீர்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம், என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கான தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சனி பகவானை சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய கவலையை போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறையலாம். அதுபோலவே வெயிலை பளு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரலாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுபோலவே சிக்கல்கள் நிறைந்த வேலைகள் நல்லபடியாக உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு சிறந்த பரிகாரமாக இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளலாம். வேலை சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் வறுமை சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த பரிகாரம் நிச்சயமாக ஒரு தீர்வாக இருக்கலாம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் கூட செலவு இல்லாமல் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரத்திற்கு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு உங்களுடைய மன நிறைவோடு முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்தால் நிச்சயமாக இந்த பரிகாரத்திற்கு ஏற்ற பலன் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு நாளில் காலை நீங்கள் குளிக்க செல்வதற்கு முன்பாக 1 கைப்பிடி கல்லுப்பை முதல்ல நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை உங்களுடைய தலையை 27 முறை சுற்றணும். அதன் பிறகு தலையிலிருந்து பாதம் வரை, அதாவது மேலிருந்து கீழ் பாதம் வரை ஏற்றி நீங்கள் இறைக்கலாம். இந்த மாதிரி 7 முறை சுற்றி முடித்தவுடன் இந்த கல்லுப்பை நீங்கள் நெருப்பில் போடுவது இந்த பரிகாரத்திற்கு சிறப்பாக சொல்லப்படுது. நெருப்பில் போட முடியாதவர்கள் ஒரு பேப்பரில் மடித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் நிச்சயமாக நீங்கள் போடலாம். ஸோ வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த மாதிரி முறைகளை நிச்சயமாக மேற்கொள்ளலாம். மீண்டும் வீட்டிற்குள் வந்து சுத்தபத்தமாக குளித்து விடுவது நல்லதுங்க. முடிந்தால் பரிகாரம் செய்த பிறகு தலைக்கு குளிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். வேலை கிடைக்காமல் தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்த பிறகு நிச்சயமா உங்களை விட்டு நீங்கிடும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. குளித்த பிறகு மீண்டும் வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அதை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து மனதார நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். பிரார்த்தனை முடிந்தவுடன் மன நிறைவோடு ஒரு பேப்பரில் மடித்து உங்களுடைய பர்ஸில் அல்லது பேக்கெட்டில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த பரிகாரம் நீங்கள் நினைத்தபடி நல்லபடியாக முடிந்தவுடன் இந்த கல்லுப்பை நீங்கள் தண்ணீரில் கரைத்து விடலாங்க. ஸோ இந்த பரிகாரத்தை நிச்சயமாக மகர ராசி நேயர்கள் மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மகர ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய தாக்கத்தால் என்ன மாதிரி விளைவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நம்ம தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.